ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். உள்ள பிக் பாஸ் தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியா இருந்தாலும் சரி, குளிக்கிறதுக்கு தண்ணியா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. இது எல்லாத்தையுமே செக்மேட் வச்சிருக்காரு. ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க, வெளியே ஒரு எல்லோ கலர் டேங்க் வச்சிருக்காங்க. அந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி வச்சு தான் உள்ள இருக்க எல்லாருமே வந்து சர்வே பண்ண போறாங்க. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம வீட்ல இருந்து 2 பேரை சூஸ் பண்ணோம். ஒன்னு வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து, இன்னொருத்தர் வந்து சாதா ரூம்ல இருந்து. சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து சூஸ் பண்ற ஒருத்தர் தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லா வாட்டர் இன்சார்ஜா இருக்க போறாரு. அவருக்கு வந்து ஹெல்ப்பரா வந்து நம்ம ஆர்டினரி ரூம் இருக்குல்ல, அதுல இருக்கவர் தான் வந்து அவருக்கு ஹெல்ப்பரா இருக்க போறாரு. சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஈஸியா சூஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஆளே கம்மி தான் அங்க. அதனால வந்து நம்ம கம்ருதீனை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அவரு தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லா வாட்டர் இன்சார்ஜா இருக்க போறாரு. நெக்ஸ்ட் வந்து இங்கதான் பெரிய பிரச்சனை போச்சு. ஆர்டினரி ரூம்ல இருக்கவங்க வந்து நிறைய பேர் ஓட் பண்ணாங்க. அதுல வந்து கனி அவர்கள் வந்து விஜே பார்வதி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நம்ம விக்ரம் வந்து நம்ம சபரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. சபரி வந்து விக்ரம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டு பிரவீன்ராஜ் வந்து விக்ரம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி ஓட்டிங் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஓட்டிங் போட்டு ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் தான். சபரி வந்து இந்த வாட்டி ஹெல்ப்பரா இருக்க போறாரு வாட்டர் இன்சார்ஜ்க்கு. ஆனா இன்னொரு விஷயம், கெமி வந்து ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணாங்க. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, உனக்கு தான் கை வலிக்குதுன்னு சொல்லியிருந்தியே, அப்புறமேட்டு நீ எப்படி போயிட்டு வாட்டருக்கு வந்து பிடிப்ப, ஏன்னா அது ட்ரம் பெருசு இல்ல, எப்படி நீ வந்து இழுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து 2 பக்கம் பழுப்பு வச்சிருக்காங்க வெளியே. ஒரு பக்கம் மட்டும் பழுப்பு இல்ல, 2 பக்கத்துல இருந்து எந்த பக்கம்னாலும் தண்ணி வரும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ரெட் லைட் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா மேல, அந்த ரெட் லைட்ல வந்து இண்டிகேஷன் வந்து காமிக்கும். ரெட் லைட் எரியும் போது நீங்க வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா எந்த பக்கம் வந்து தண்ணி வருதோ அந்த பக்கம் நீங்க வந்து அந்த ட்ரம்மை நவுத்தணும். அதனால தான் வந்து கெமி அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. உனக்கு தான் கை வலிக்குதுன்னு சொல்லியிருந்தியே, நீ எப்படி அதை இழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு வெளியே போயிட்டு நம்ம சபரி வந்து அதை இழுத்துலாம் பார்த்தாரு. எனக்கு இப்போ ஓகே தான், ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கெமி வந்து அப்போ நடிக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அவர் ஹர்ட் ஆயிருந்தது. அதை பத்தி வந்து கெமி கிட்ட சொன்னாரு. இந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து 10 செகண்ட் தான். 10 செகண்ட்குள்ள அந்த லைட் எரியறதுக்குள்ள நீங்க வந்து இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் எந்த பக்கம் வந்து தண்ணி வருதோ அந்த பக்கத்துல நீங்க வைக்கலனா ட்ரம்ம, உங்களுக்கு வந்து தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் பிக் பாஸே எப்போ வர்றாரோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி சம ஆப் ஒன்று வச்சிருக்காரு. இதனாலதான் வந்து கெமிக்கும் சபரிக்கும் சண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோமோ 2ல பாத்திருப்பீங்க. வெளியே ஏன்டா எல்லாரும் டேங்க் ஆண்டு நின்று இருந்தாங்க, சபரி அதுக்கப்புறமேட்டு கமருதீன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கெமிக்கு இவனுக்கு எதுக்கு சண்டை வந்ததுன்னு யோசிக்கும் போது இதுதான் மெயின் மேட்டரா இருக்கு. உள்ள இந்த தண்ணினாலதான் இந்த வாட்டி ஃபுல்லா சண்டை வர போகுதுன்றது கிளீனா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணியில என்னடா ஆப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிக்கிற தண்ணியில வந்து நீங்க பிக் பாஸ் வந்து ஒரே ஒரு வந்து இண்டிகேஷன் தான் கொடுப்பாரு. நாக் 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 அப்படின்னு 3 வாட்டி சவுண்ட் வரும்போது நீங்க வந்து நம்ம ஸ்டோர் ரூம் பக்கத்திலேயே நிக்கணும். ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருந்து நீங்க ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி. அப்படி இல்லைன்னா அதையும் கட் பண்ணிருவாங்க. இந்த வாட்டி அதான் பண்ணியிருந்தாங்க. அந்த நாக் நாக் சவுண்டே உங்களுக்கு கேட்கல. உள்ள பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அந்த நாக் நாக் சவுண்ட் கேட்கல. அதனால பிக் பாஸ் வந்து எல்லா தண்ணியும் எடுத்துன்னு போய் வச்சுட்டு 3 வாட்டர் பாட்டில் மட்டும் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்திருந்தாரு. அது எதனாலனா, இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால வந்து உங்களுக்கு இது ஒரு வார்னிங் மாதிரி அப்படின்னு சொல்லி விட்டாரு. அதே மாதிரி வெளியே வந்து நம்ம குளிக்கிற தண்ணி அந்த இதுக்குலாம் பிடிச்சிருந்தாங்களே, அதுக்கும் வந்து ஒரு வாட்டி சொதப்பிட்டாங்க. 10 செகண்ட்குள்ள அந்த தண்ணி எடுத்துட்டு போய் வைக்க ட்ரம் எடுத்துட்டு போய் அவங்களால வைக்க முடியல. அதனால வந்து பிக் பாஸ் வந்து தண்ணியை கட் பண்ணிட்டாரு. இது வந்து ஸ்டார்டிங்ன்றதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்டரி கொடுக்குறாரு பிக் பாஸ். ஆனா போக போக இது வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம கமருதீன் வந்து இப்போ அவர் தான் ஃபுல்லா வீட்டுக்கு ஃபுல்லா தண்ணி சப்ளை பண்ணும். அவர் வந்து நான் தண்ணி தர முடியாது அப்படின்ட்டாருன்னா அது ஒரு பெரிய கேமா மாறும். நான் வந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுல வந்து எல்லாருக்கும் தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்ட்ராட்டஜி போட்டு கேம் விளையாடவும் முடியும். அது இல்லாம உள்ள ஒரு சண்டை கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. போன வாட்டி வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படி சண்டை வந்தது. இந்த வாட்டி தண்ணி குடிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் சண்டை வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நல்லா சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு சில எல்லாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. அது போக தான் தெரியும். 1 நாள் 2 நாள் தான் ஆயிருக்கு. சரி, ஓகே. இந்த தண்ணி பஞ்சாயத்து எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். கூடவே லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே, பை, டேக் கேர்.